அந்திமலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் மிஷன் சாப்டர் 1. இந்த படத்துடைய முக்கியமான அம்சம் என்னென்னா, படத்தில் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று ஃபைட் சீக்வன்ஸு வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. எப்போது கதையை சொல்லுவீங்களே, ஏன் கதையை சொல்லலை அப்படின்னா, கதையை பற்றி ஒரு சின்ன லைன் மட்டும் சொல்லிடலாம். லண்டனில் இருக்க சிறையில் ஒரு 3 மகா குற்றவாளிகள் இருக்காங்க. அந்த 3 குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காண்டி வெளியில் ஒரு மகா குற்றவாளி வந்து ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணுறாரு ஜெயிலுக்குள்ளே. ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ளே ஹீரோ இருக்கிறாரு. ஏன் அவர் வந்தார் அப்படின்னா, லண்டனுக்கு பொண்ணுக்கு சிகிச்சை பண்ணுறதுக்காக வருவார். ஒரு சேமாக ஜெயில் உள்ளே வந்துடுவார். அதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடந்துச்சு, உண்மையிலே அந்த அருண் விஜய் வந்ததுக்கான நோக்கம் என்ன, இப்படி எல்லாம் தான் அந்த படத்துடைய கதை. இதுக்கு மேலே வந்து தமிழ் சினிமாவில் நல்ல ஃபைட் படம் பண்ணணும்னு நினைக்கிற இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் முதல்ல அணுக வேண்டிய முகவரி அருண் விஜய் தான். அந்த அளவுக்கு மனுஷன் பின்னி எடுத்திருக்காரு. எல்லா இடத்துலையும் அடி துவம்சம் பண்ணுறாரு. ஒரு இடத்துலலாம் 70 பேர் 80 பேர் ஒரு ஒத்தையில் அடிக்கிறாரு. நமக்கு நம்புற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு அவர் வந்து உழைப்பு கொடுத்துருக்காரு. கிக் ஷாட்டாக இருக்கட்டும், சைட் கிக்காக இருக்கட்டும், காலை தூக்கி மேலே தூக்கும் போதெல்லாம் அவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணனா உண்மையிலே உடம்பு வந்து அந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கணும். அதுக்கான உழைப்பு வந்து நிறையா கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். எமி ஜாக்சன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க. லண்டனில் இருக்க பொண்ணு தமிழ் பேசினா அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பழைய காலத்து விஜய் சாந்தியை கொஞ்சம் ஞாபகப்படுத்த தான் செஞ்சுது. நிமிஷாவோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டர், நல்லா நடிச்சிருந்தாங்க. இன்னும் நிமிஷாவோட தம்பி மாதிரி ஒருத்தர் வரார். அவருடைய கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக நடிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து ஜிவி பிரகாஷ். படத்தில் இல்லாத ஒரு பில்டப் எல்லாத்தையுமே இசை வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்பில் அவரோட இசை அல்டிமேட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாப்லேயும் படம் வந்து நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ ப்ராசஸ் இந்த படம். ஆனால் இப்போ பார்க்கும்போது படம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு முக்கியமான பாசிட்டிவ். சந்தீப் கே விஜய் அவருடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லும்போது, படம் வந்து ஜெயிலுக்குள்ளே தான் நடக்குது. ஒரு பெரும்பாலும் ஒரு 70% வந்து ஜெயிலுக்குள்ளே தான் நடக்குது. அதனால் நம்ம கேமரா கோணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினச்சா, அவர் வந்து கூடுமான வரைக்கும் எந்தெந்த ஆங்கிள் வச்சா எப்படி நல்லாயிருக்குன்னு சொல்லி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸ்டன் குரேகர் அப்புறம் வேறு லெவலில் வேலை செஞ்சுருக்காரு. அப்படி தெரிக்குது. படத்துடைய திரைக்கதை நல்ல ஒரு லைன். அதாவது பொண்ணை காப்பாற்றுறதுக்காக லண்டன் வரார் தகப்பன். அங்கே வந்து ஜெயிலில் மாட்டிக்கிறாரு. அங்கே ஒரு பிரச்சனை, பொண்ணை காப்பாற்றினார் இல்லை, இதுதான் கதை. ஆனால் இடையில வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் அங்கே போய் இங்கே போய் கொஞ்சம் அங்கங்கே ஜம்ப் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக ஒரு 1/4 மணி நேரத்தை கட் பண்ணி இன்னும் கதையில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா நல்ல ஒரு தரமான ஆக்ஷன் படமாக அந்த படம் வந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு லாஜிக் பற்றி பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தால் அந்த படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இன்றைக்கி இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்துக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.